கோடி ரூபாய் பழனி நில மோசடியில தாவேகாவினருக்கு தொடர்பு இருக்குன்னு எப்படி சர்ச்சையாச்சோ, இப்போ தொடர்புள்ள ஸ்ட்ரைட்டா பண மோசடியிலேயே தாவேகாவினர் ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் பழனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்திலேயே அது நடந்திருக்கு. சுமார் அதாவது பழனியாவது 100 கோடி, இங்க 200 கோடிக்கும் மேல பண மோசடியில ஈடுபட்டு இருக்கிறாங்க தாவேகாவினர் அப்படின்னு பகீர் கிளப்பக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவலும் செய்தியும் வெளியாயிருக்கு. தொடர்ச்சியா பண மோசடியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாவேகாவினர் ஒரு பக்கம் இருந்தாலும், தாவேகா தலைமை சட்டமன்றத்துல கொஞ்சம் கூட கூசாம நாங்க ஒரு நியாயமான சக்தி, நாங்க ஊழல் பண்ணாத ஆளு, எல்லாமே ஊழல் ஒளிஞ்சிருச்சு, பண மோசடி ஒளிஞ்சிருச்சு, எல்லாமே ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், முதலமைச்சர் விஜய் எல்லாம் சட்டமன்றத்துல என்னதான் தாவேகாவுக்கு முட்டு கொடுத்தாலுமே தாவேகா கட்சியினரும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகளும் ஊழல்ல ஈடுபடுறதும் பண மோசடியில ஈடுபடுறதும், அதுவும் 1 இல்ல 2 இல்ல வச்சா 100 கோடி இல்லைன்னா 200 கோடின்னு கோடிக்கணக்கான பண மோசடிகளை ஈடுபடுறதும் பண்ணிட்டு வந்துட்டுதே இருக்காங்க. முன்னாடி பழனி நில மோசடி எப்படி அம்பலமாச்சோ அதே மாதிரி இப்போ இந்த திருப்பூர் கதையும் அம்பலமாக போகுதுன்னு சொல்லப்படுது. சரி, திருப்பூர்ல அப்படி தாவேகாவினர் என்னதான் பண மோசடி பண்ணாங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்தரலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கிழக்கு மாவட்ட வாக்குச்சாவடி அமைப்பாளரான சுஜித் குமார் தான் இந்த பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு. அவரோட சேர்ந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியான விடியல் திண்ணை அப்படிங்கிற ஒரு ஆளும், அடுத்து ராஜேந்திரன் என்ற ஒரு நபரும் இந்த பண மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த சுஜித் குமார் அப்படிங்கிற நபரு ஏற்கனவே பண மோசடியில ஈடுபட்டு வேலூர்ல அதிரடியா போலீசாரால கைது பண்ணப்பட்டு ஜாமீன்ல வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி வெளியே சுத்திட்டு இருக்கும் போதே கட்சிக்குள்ள இருந்துகிட்டே தாவேகா கட்சிக்குள்ள இருந்துகிட்டு மீண்டும் ஒரு பண மோசடியில ஈடுபட்டு இருக்காரு. அதுதான் இப்ப அம்பலமாயிருக்கு. ஆல்ரெடி பண மோசடியில சிக்கி ஜெயிலுக்கு போன ஒரு ஆளு எப்படி தாவேகால இருக்கிறாரு? அப்ப தாவேகால இருக்கிறவங்க எல்லாருமே பண மோசடியில ஈடுபடுறவங்களா? அதை மறைச்சுதான் தாவேகா சட்டசபையில முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அப்படி என்ன பண மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபாரின்ல இருந்து சுமார் 1 கோடி ரூபாய் வரைக்கும் காசை வாங்கி திருப்பூர்ல குறிப்பா தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பல நபர்களுக்கு அந்த பணத்தை 1 லட்சம் ரூபான்னு டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்க கிட்ட இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க உங்க அக்கௌண்ட்ல, அதுல 20,000 ரூபாயை நீங்க கமிஷனா எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு மிச்சம் 80,000 ரூபாயை உங்க அக்கௌண்ட்ல வச்சிருங்க, நான் சொல்லும் போது அந்த 80,000 இன்னொரு ஆளுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க் வேலையை பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அந்த சதுரங்க வேட்டையில ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்கேமை தான் இங்க அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. இப்படி 1 கோடி ரூபாயை வாங்கி 1 லட்சமா பிரிச்சு போட்டு அதுல 20,000 ரூபாய் கமிஷன் குடிச்சு அதுல ஒரு 80,000 எடுத்து மத்த ஆளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் வேலையவே இந்த தாவேகாவை சேர்ந்தவங்க பண்ணிருக்காங்க. அதுலயும் தாவேகாவோட இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சுஜித் குமாருங்கிற ஆளுதான் முக்கியமான புள்ளியா இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவரோட சேர்ந்து இந்த விடியல் தில்லை முத்து அப்படிங்கிற நபரும் ராஜேந்திரனும் கைதாயிருக்காரு. சரி, இந்த சம்பவம் எப்ப அரங்கேறுச்சு அப்படின்னா, சரியா சொல்லணும்னா சட்டசபை தேர்தல், இந்த சட்டசபை தேர்தல்ல தான் நடந்திருக்கு. இந்த சட்டசபை தேர்தலை பயன்படுத்தி இந்த காசை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல 50 பேரோட கணக்கை, பொதுமக்களோட கணக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அனுப்பப்பட்ட அந்த பணம் லாஸ்டா அந்த 80,000 யாருக்கு கடத்தப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக கடத்தப்பட்டது, அதுவும் எலெக்ஷன் டைம்ல வேற கடத்தியிருக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையும் இப்போ போலீசார் குறிப்பா சைபர் கிரைம், கோவையோட சைபர் கிரைம் தீவிரமா விசாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அந்த 20,000 ரூபாயுமே எலெக்ஷன் டைம்ல கமிஷனா கொடுக்கப்பட்டனால ஒருவேளை ஓட்டுக்கு தான் காசு கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தினாங்களோ அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுது. சரி, இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அது ஒரு ஹவாலா மணி, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஹவாலா மணி, இந்த 1 கோடி ரூபாய் நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த சுஜித்தோட நெட்வொர்க், இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களான கேரளா, கர்நாடகா,
தெலுங்கானா, மகாராஷ்டிரான்னு எல்லா மாநிலங்களையும் இந்த நெட்வொர்க் விரிவடைஞ்சிருக்கு. இங்க மட்டும் இல்லாம சிங்கப்பூர், துபாய் மாதிரியான ஃபாரின்ல கூட இந்த நெட்வொர்க் விரிவடைஞ்சிருக்குன்னு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாயிருக்கு. இப்படி சிங்கப்பூர், ஃபாரின், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அடுத்து தமிழ்நாடுன்னு மிகப்பெரிய நெட்வொர்க்கையே இந்த சுஜித்குமார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரோ அல்லது அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்காரோ, அப்படிப்பட்ட ஒரு ஆளை தாவேகா கட்சி இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தான் தகவலாகவும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல கொடுமையே என்னன்னா, இந்த திருப்பூரை சேர்ந்த சுஜித்குமார் ஆல்ரெடி பண மோசடியில ஈடுபட்டு வீடு, காரெல்லாம் திடீர்னு வாங்கியிருக்காரு. இதை பார்த்து சந்தேகம் ஆல்ரெடி பொதுமக்கள், சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எழும்பியிருக்கு. அப்படி இருந்துமே அவர் கட்சியில இருந்திருக்காரு, எலெக்ஷன்ல வேலை பார்த்திருக்காரு, எலெக்ஷன்ல வாக்குச்சாவடி அமைப்பாளரா இருந்திருக்காரு, அதே சமயம் காசை மாத்தி விட்டுருக்காருன்னு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது தாராபுரம் சரௌண்டிங்லையும் திருப்பூர் சரௌண்டிங்லையும் மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு. இப்பேற்பட்ட சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மோசடியை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்கேம திருப்பூர்ல இருக்கக்கூடிய தாராபுரத்துல அரங்கேற்கக்கூடிய இந்த தாவேகா கட்சியினை சேர்ந்த சுஜித்குமார் அப்படிங்கிற நபரை இப்போ சைபர் கிரைம் போலீசார் விசாரணை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செய்தி இப்ப மிகப்பெரிய பேசு பொருளாகல. ஏன் பேசு பொருளாகலன்னு சொல்லப்படுதுன்னா, ஏற்கனவே 100 கோடி ரூபாய் மோசடியில, இந்த பழனி கோயில் நில மோசடியில தாவேகா கட்சிக்கு லிங்க் இருக்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட போதே அதை தாவேகா கட்சி மிகப்பெரிய சர்ச்சையில மாட்டினாங்க. அமைச்சர் ரமேஷ் உட்பட பேரு அடிபட்டுச்சு. அவர் மறுத்தாலுமே அவரோட பேரும் அடிபட்டுச்சு. அப்படி அந்த நியூஸை கேர்லெஸ்ஸா விட்டு பெருசானனால இப்ப இந்த திருப்பூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த மோசடியும் வெளியே தெரிஞ்சிட்டா பேரு கெட்டு போயிருமோ அப்படிங்கறனாலயோ என்னவோ தெரியல, இது பெருசா யாரும் பேசுபொருள் ஆக்கல. ஆனா இது கண்டிப்பா வெளியே வராம இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த அப்டேட் வர்றப்போ 200 கோடி ரூபாய்க்கும் மேல மற்ற மாநிலங்கள்ல மோசடியில ஈடுபட்டிருக்கு இதே நெட்வொர்க். 200 கோடி ரூபாய்க்கு கீழே 1 கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ்டா மோசடியில ஈடுபட்டிருக்கு இந்த நெட்வொர்க் கும்பல். அதுவும் தாவேக்கால இருக்கக்கூடிய சுஜித்குமார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்களுக்கு தெரிய வரதான் போகுது. தாவேக்கா என்னதான், அதுவும் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், விஜய் உட்பட எல்லாரும் ஊழலை ஒழிச்சிட்டு பார்ட்டி ஃபண்ட் போயிருச்சு, மோசடி எல்லாம் தீந்துருச்சு, மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சட்டசபையில உட்காந்து முட்டு கொடுத்தாலுமே அந்த மோசடியிலையும் ஊழல்லையும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் ஈடுபடுறதே இந்த தாவேகா கட்சியினர் தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மக்களுக்கு தெரிய வந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இன்னுமே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த சுஜித்குமார் 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு மேலேயும் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரணை போய்கிட்டு இருக்குல்ல. இந்த நெட்வொர்க் வலையில சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட லிங்க் இருக்குமோ அப்படின்னு போலீசார் அந்த கோணத்திலையும் விசாரணை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி குற்றச்சாட்டு, பண மோசடி குற்றச்சாட்டுல கைதாகி ஜாமீன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இதுக்கு தாவேக்கால பொறுப்பு கொடுத்தாங்க. அவரோட சேர்த்து மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகியான விடியல் தில்லை முத்து அப்படிங்கிற நபருக்கும் ராஜேந்திர நபருக்கும் எதுக்கு இந்த தாவேக்கா பொறுப்பு கொடுத்தாங்க? அப்ப இந்த மாதிரியான மோசடியில ஈடுபடுறவங்ககிட்ட காசு இருக்கும், அவங்க கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற கோணத்தினாலதான் இவங்களை கட்சிக்குள்ள இழுத்து போட்டாங்களா, அல்லது கட்சியில வாய்ப்பு கொடுத்தாங்களா, அல்லது நிர்வாகி பொறுப்பு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தாவேக்கா அரசுல தொடர்ச்சியா பழனி கோயில் நில மோசடி 100 கோடி ரூபாய், இப்போ 200 கோடி ரூபாய் வரைக்கும் திருப்பூர்ல பண மோசடி ஒரு பெரிய ஸ்கேமே அரங்கேறி இருக்கு. அதுல தாவேகா கட்சியினர் இன்க்ளூட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. வழக்கறிஞர் அணி நியமனத்துல கூட ஊழல் செய்யப்பட்டதா சொல்லப்பட்டது. இந்த மாதிரி தொடர்ச்சியா, அதுவும் இல்லாம லஞ்ச ஒழிப்பு துறையினர் தமிழகம் முழுக்க 2 விதமா சோதனை பண்ணி முதல் தடவை 58 லட்சமும் அடுத்த தடவை 78 லட்சமும் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா தாவேகா அரசுல இப்ப வரைக்குமே மோசடிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கும் மேல இப்போ பழனி நிலக்கோயில் மோசடியில கைது செய்யப்பட்ட ஒரு நபர் கஸ்டோடியல் டெத்ல இறந்திருக்காரு. கேட்டா மாரடைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மாரடைப்பு தானா அல்லது திட்டமிட்டு ஏதாவது சாட்சியை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தொடர்ச்சியா இந்த தாவேகா அரசுல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண மோசடி, இந்த வழக்கறிஞர்கள் நியமன மோசடி, இந்த மாதிரியான மோசடிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ கூட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.